Hi friends, வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்டிக்கர் பேப்பரில் எப்படி பிரிண்ட் எடுத்து அந்த ஸ்டிக்கரை கட் பண்ணுறது, கஸ்டம் ஷேப்ஸ்க்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வைனல் பிளாட்டரில் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம், ஹோம் பேஸ் கிராஃப்ட்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நம்மளோட சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட், சரிங்களா? ஸோ பட் வைனல் பிளாட்டரில் வேறு என்னென்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் ஆர் ட்ரைனிங் ஏதாவது வேணுன்னா என்ன ரீச் அவுட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோட எண்டில் ஐ கிவ் சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தரேன், சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டாக்குமெண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து ஒர்க் பண்ணி வச்சுருந்தேன் லேபிள்ஸோட டிசைன் இது A4 சைஸில் ஒர்க் பண்ணுது. ஸோ இதை எடுத்து என்னோடய கேமியோ சில்அவுட் ஸ்டுடியோவில் இம்போர்ட் பண்ணிட்டேன். இதில் மெயினாக என்ன பண்ணணும்னா இதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து டிசைனில் போயிட்டு பிரிண்ட் மார்க்ஸ் இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மார்க்கை ஆன் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி இந்த கார்னர் இது வந்து கண்டிப்பாக தேவை. எதுக்கு தேவைன்னா இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் எடுத்த பேப்பர் வந்து கரெக்டாக பிளாட்டரில் இது மார்க் வச்சு தான் கட் ஆகும். ஸோ இந்த பேப்பரோட மார்க் இல்லைன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் மார்க் ரீட் பண்ணலன்னா அது இதில் இருக்கிற மாதிரி கட் ஆகாது, சரிங்களா? தென் பிரிண்டில் போயிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பிரிண்டரை வச்சு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எப்சான் L1800 நான் பிரிண்ட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ இது பிரிண்ட்டு செட்டப்பில் போயிட்டு எப்சான் ப்ரீமியம் கிளாஸி அது கொடுத்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பிளாட்டரில் கட் பண்ணிடலாம்.
ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு கஸ்டம் ஷேப்ஸ், அதாவது ஸ்டாரு, பாலிகான் அண்டு சர்க்கிள், ரெக்டாங்கிள், இதிலெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி அதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத வைனல் ப்ளாட்டர் வச்சு எப்படி Cameo 4 வைனல் ப்ளாட்டர் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்லாம் இந்த ஆப்ஷன் மாதிரி தான், இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வேறு, ஹோம் பேஸ்டு வேறு, சரிங்களா? கமர்ஷியல்னும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா பல்க் குவான்டிட்டிஸ்லாம் வந்து பெரிய மெஷின்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே ஒரே கான்செப்ட் தான், சரிங்களா? ஒரு பிரிண்ட் எடுத்து அந்த பிரிண்ட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில்வர் ஸ்டுடியோ சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மார்க் கொடுத்துடணும். ஸோ எப்படி இருக்குன்னா அந்த பிரிண்டோட பேப்பரில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மார்க் வச்சு தான் உங்களுக்கு அது எப்படி கட் ஆகணுன்றது இருக்கும். ஸோ பிரிண்ட் வந்து ஜென்ரலாக ஒரு இன்ஜின் பிரிண்டரில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க் வச்சு வைனல் ப்ளாட்டில் கட் பண்ணியாச்சு, கரெக்டான எட்ஜஸ். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு பிரிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க்கை சென்சார் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அட்ஜஸ்ட் ஆனதுனால அந்த கட்டிங் ஒயிட் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு ஷாப்லேருந்து ஒரு லேபிள், ஸ்டிக்கர் லேபிள் வாங்கி அதில் பிரிண்ட் பண்ணி அதை கட் பண்ணி தான் இது அவுட்புட் எடுத்து வந்தேன். ஸோ இது ஹோம் பேஸ்டு ஸ்டிக்கர்ஸ்லாம் ரெடி பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ளாட்டரை வச்சு வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல டே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.